நாம் கடந்த வாரத்திலையும் பார்த்தோம். தேவன் தான் நம்மை அசைக்கிறார். நாம் எல்லா காரியத்திலும் தேவன் தான் முதல் அடி எடுத்து வைத்தார். முதலிலே அவர் அன்பு கூர்ந்தார். முதலிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து முதலிலே அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே நமக்காக மரித்து உயிர் தெழுந்து நம்மை ரட்சித்தார். இப்படி எல்லாவற்றிலும் அஹ், தேவன் தான் முதலிடம் எடுத்து வைக்கிறார். தேவன் தான் காரியங்களை செய்கிறார். உண்மைதான். கிருபை என்பது நமக்கு தகுதி இல்லாமல் இருக்கும்போது தேவனாக செய்வது. ஆனால் காட் ஆப்பரேட்ஸ். தேவன் தான் ஆப்பரேட் பண்றார். ஆனால் போன வாரத்துல பார்த்தோம், we have to cooperate. நாம் அவர் நம்மோடு இணைய காரியங்களை நமக்குள்ள நமக்காக காரியங்களை செய்யும் போது நாம் இசைவாக இணையணும், அசையணும். ஒரு பலத்த காற்று அடிக்கும் போது நாம் அந்த காற்றிலே அசைவாடணும், எதிர்த்து நிற்கக்கூடாது. அந்த காரியத்தை எப்படி நம்ம இந்த நாட்களிலே மிகவும் பிராக்டிக்கலாக பண்றதுன்னா, இப்போ இந்த பைபிள் ஸ்டடி அப்போ கூட நீங்க இருக்கிற இடத்துலயே எங்க இருந்தாலும் ஒருவேளை படுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கலாம், பயபக்தியோடு கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்திலே வசனத்தின் மூலமாக பேசினால் இருக்கிற இடத்துலயே ஒருவேளை வேற யாருக்கும் தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும். ஆமேன் என்று ஆண்டவருக்கு நேராக கரத்தை உயர்த்தி நீங்க அதை அறிக்கை செய்தால் உங்களுக்குள்ள அந்த சத்தியம் இறங்கி அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சத்துரு ஓட ஆரம்பிப்பான். வெறுமன பாசிவா அப்படியே சோம்பேறித்தனமா உட்கார்ந்திருந்தால் அதுல ஒன்றும் நடக்காது. ஆமேன். நம்மளோட கோஆபரேஷன் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை நாம் இந்த நீதிமொழிகள் 2வது அதிகாரத்துல கூட நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்துல தேவன் என்ன செய்கிறார் ஞானத்தை குறித்த காரியத்துல. இந்த 2வது அதிகாரத்துல, நீதிமொழிகள் 2வது அதிகாரத்துல சில மிகவும் பொன்னான காரியங்களை, தத்துவங்களை நான் என்ன செய்ய வேண்டும், தேவன் என்ன செய்கிறார், என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஞானம் இறங்கும்படியாக என்பதை குறித்து பார்க்க ஆரம்பித்தோம். சுருக்கமாக கடந்த வாரத்துல முதலாவது காரியம், தேவனே சகல ஞானத்திற்கும் ஊற்று. He alone is the source of all wisdom. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல புதிய தமிழ்ல எப்படி இருக்குது, ஏனெனில் யெகோவாவே தேவனே ஞானத்தை தருபவர், அறிவும் விவேகமும் அவருடைய வாயில் இருந்தே வருகின்றன. ஏன் இதை புரிந்து கொள்ள வேண்டும்? போன வாரத்துல பார்த்தோம், எனக்கு தெய்வீக ஞானம் வேண்டும் என்றால் தேவனிடத்துலதான் கேட்கணும், மற்றவர்களிடத்துல கேட்டு பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை தேவன் மற்றவர்களை உபயோகப்படுத்தினால் கூட அது தேவனிடத்துல இருந்தா அந்த ஞானம் வந்ததா என்பதை கேட்க வேண்டும். 2வதாக நாம் கற்றுக்கொண்டது என்னுடைய பங்கு இதுல என்னன்னா, தேவன் தான் ஞானத்தை தருகிறார், அறிவை தருகிறார், விவேகத்தை தருகிறார். அந்த என்னுடைய பங்கு என்னன்னா, இதை நான் தேட வேண்டும். இந்த 2வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்த்தோம், சுத்த வெளியை தேடுவது போல தேடி புதையலை ஆராய்வது போல அதை ஆராய்ந்தார். நீ ஞானத்தை தேடு, நீ அதை புதையலை தேடுவதை போல தேடு. ஆமேன். நம்ம போன வாரத்துல பார்த்தோம், தங்கம் வேணும்னா தங்கம் இருக்கிற அந்த சுரங்கத்துக்கு போகணும், வைரம் வேணும்னா வைர சுரங்கத்துக்கு போகணும். நீ நிலக்கரி இருக்கிற சுரங்கத்துக்கு போனோம்னா வைரமும் தங்கமும் கிடைக்காது. அப்ப அதை தேட வேண்டியது, டிக் பண்ண வேண்டியது, அதை எடுத்து எப்படி நம்ம பார்த்தோம், அதுக்குள்ள இருக்குது எல்லாம் தேவன் வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கணும், தேவன் தான் சகல என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய வாழ்க்கையின் திசைக்கு, என்னுடைய எதிர்காலத்துக்கு, என்னுடைய குடும்பத்தின் எதிர்காலத்துக்கு, நித்தியத்துக்கு போக வேண்டிய வழியை காட்டுவதற்கு தேவன் தான் எனக்கு ஊற்று. தெய்வீக ஞானம் தான் எனக்கு ஊற்று. அதை நான் நம்ப வேண்டும். தேவன் அதை தருவதற்கு தயாராக இருக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். ஆனால் எப்படி இந்த வைர சுரங்கத்துக்குள்ளே போகிறவர்கள் போல நான் இடைவிடாமல் அதற்காக ஆராய்ந்து தேட வேண்டும். இது என்னுடைய பங்கு. 3வதாக நாம் கற்றுக்கொண்டோம் 5வது வசனத்துல, அப்படி நான் தேடினால் அதை நான் கண்டுபிடிப்பேன். ஏனென்றால் தேவன் இதை வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். பல காரியங்களை குறித்து என்னுடைய வாழ்க்கையின் ஞானம் வேண்டும் என்று சொல்லும் போது பல காரியங்களை குறித்து நம்ம தயங்கலாம், கவலைப்படலாம். ஆனா ஒரு காரியத்துல நான் தயங்கவே வேணாம். தேவன் நிச்சயமாய் நான் தேடினால் செய்வார். இந்த வசனத்துல பார்த்தோம், அப்பொழுது நீ யெகோவாவுக்கு பயந்து நடப்பதை குறித்து விளங்கிக் கொள்வாய், இறைவனை பற்றிய அறிவை கண்டு கொள்வாய்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஏனென்றால் கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறார்கள், தேடுகின்றவர்கள் கண்டடைகிறார்கள், தட்டுகிறவர்களுக்கு கதவு திறக்கப்படுகிறது. இது தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அது நிச்சயமாய் நடக்கும். அவர் அவருடைய பங்கை நிச்சயமாய் செய்வார். நாலாவதாக, அவர் என்னிடத்திலே அந்த ஞானத்தை பேசும்போது என்னுடைய காதுகள் செவி சாய்த்திருக்க வேண்டும், டியூன் பண்ணணும். அந்த வசனத்தை வாசிச்சோம், டியூன் யுவர் இயர்ஸ் டு விஸ்டம் அண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங். என் மகனே, ஞானத்திற்கு உன் செவி சாய்த்து புரிந்து கொள்ளுதலில் உன் இருதயத்தை செலுத்தி. ஒரு காரியத்தை தேவன் பேசும்போது எனக்கு புரியவில்லை, சரியாக விளங்கவில்லை என்றால் அப்படியே விட்டு விட்டு மேலோக போய்விடக்கூடாது. வேதத்தை வாசிச்சாலும் சரி, வாழ்க்கையின் பிரச்சனைக்குள்ள இருக்கும் போதும் ஆண்டவர் பேசுகிறார், ஆனா இன்னும் சரியா விளங்கல. ஒருவர் வசனத்தை உங்களுக்கு விளக்கி சொல்லும் போது ஓரளவுக்கு புரியுது, இன்னும் சரியா தெளிவா புரியல அப்படின்னா, முக்கியமான ஒரு காரியம், நான் அதை விளங்கி கொள்ள என் செவியை சாய்க்க வேண்டும். கடந்த வாரத்துல இங்கேதான் நிறுத்தணும்னு நினைக்கிறேன். ரெவலேஷன் ஃப்ரம் காட் இஸ் நைதர் ட்ரிவியலி ஆப்வியஸ் நார் இம்பாசிபிளி டிஃபிகல்ட் டு ரெகக்னைஸ். தேவனுடைய வெளிப்பாடு என்பது அற்பமான முயற்சி எடுத்தால் புரிவதல்ல, அல்லது அதை புரிந்து கொள்வது, அடையாளம் கண்டு கொள்வது மிகவும் கடினமும் இல்லை. ரெண்டுமே கிடையாது. ரொம்ப ஈஸியா எல்லாம் தெளிவா தெரிஞ்சிடணும் இல்லை. அதுக்காக புரியவே புரியாது இதுக்கு போய் நம்ம பல்கலைக்கழகத்துல டாக்டர் பட்டம் வாங்கணும், அதை பண்ணு இதை பண்ணுன்னு தலைகளா நிக்கணும், அப்படி இல்லை. a casual person, சும்மா நிர்விசாரமாய் ஒரு மேம்போக்காய் இருக்கிற ஒரு மனிதன் தெய்வீக ஞானத்தை, தெய்வீக ரகசியங்களை, தெய்வீக வெளிப்பாடை புரிந்து கொள்ள முடியாது. ஐ மஸ்ட் கான்சென்ட்ரேட், நான் மிகவும் கவனமாய் கவனிக்கணும். ஐ மஸ்ட் டியூன் இன், செவி சாய்க்கணும், என் இதயத்தை சாய்க்கணும். டியூன், அதே ஆவியானவருடைய டியூன்ல இருக்கணும். இங்கேயும் அங்கேயும் தலையை வைத்து கொண்டிருந்தால் ஒன்றும் நடக்காது. இந்த காரியத்தை கடந்த வாரத்துல நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு தொடர்ந்து போவோம். 7வது வசனத்தில் இப்படி இருக்கு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஞான வழியிலே தேவனிடத்துல பேசும்போது, அவர் ஞான வழியை காட்டும் போது அது எப்போதும் எளிதான வழி கிடையாது. யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் இருந்தபோது அந்த போத்திபாருடைய மனைவி அவனை கவர்ச்சிக்க முயன்ற போது தெய்வீக ஞானம், தெய்வ பயம் அவனிடத்துல பேசியது, தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று. அப்ப அந்த ஆவியானவருடைய உந்துதலினாலே, தெய்வீக ஞானத்தினாலே அந்த வாலிபன் ஓடிய போது அந்த வழி என்பது ஒரு எளிதான ஒரு வழி அல்ல. ஆனால் இந்த 7வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் என் வழியை காக்கிறார். God protects me. அது அவருடைய பங்கு. தேவன் ஞானத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது தேவன் உன்னை பாதுகாக்கிறார். ஆமென். ஏனென்றால் இந்த வழியில இது இடுக்கமான வழி. தேவன் காட்டுகிற வழி பரந்த ஒரு சாலை அல்ல, இடுக்கமான வழி. சில சமயங்கள்ல தெய்வீக ஞானம் எனக்குள்ள இறங்குவதற்கு கூட என்னுடைய மனதிலே கவலைகளும் பயங்களும் நெருக்கங்களும் இருக்கும்போது, அப்ப கூட இந்த காரியங்களை நினைத்து நான் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ வசனம், நீதிமொழிகள் 2வது அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். நான் சொன்னது போல எதிர்ப்புகள் இருக்கும் தேவ ஞானத்தில் நடக்கும்போது. ஒரு உதாரணமா சொல்றேன். நீங்க வேலையில இருக்கீங்க. அந்த வேலை, இங்க சில பேர் இருக்கீங்க, கிராண்டிசன், சாலமன், இப்படி சில பேர் மெட்டீரியல் ஹேண்டலிங் பண்றது, பணம் பர்ச்சேசிங், அதெல்லாம் செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி வேலையில இருக்கீங்க. அந்த சூழ்நிலையில இருக்கும்போது தெய்வீக ஞானம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, தேவ வசனம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, நீங்கள் நேர்மையாக நடக்க வேண்டும், நேராக நடக்க வேண்டும், அங்கும் இங்கும் அலைமோதக்கூடாது, ஊழலிலே ஈடுபட்டவர்கள் இருக்கும்போது அதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. அதே சமயம் ரொம்ப ஞானத்தோட நடக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமென். அப்படி இருக்கும்போது இந்த ஊழலிலேயே உழன்றவர்கள் உங்களை தாக்க, உங்கள் மேல பழி போட முயற்சி செய்வார்கள், யோசேப்புக்கு நடந்தது போல. ஆனால் தேவனுடைய பாதுகாவல், இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறது, 7வது வசனத்துல சொல்லியிருக்கிறது போல,
தொடர்ந்து பொறுமையாக அவருடைய தெய்வீக ஞான வழியில ஓடும்போது அவர் கேடகமாய் அவருடைய பாதுகாவல் உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை அந்த நாளில யோசேப்பு சிறைக்கு போயிருக்கலாம். ஒரு சில பேர் ஒரு சில நாட்கள் நம்ம வேலை தளத்துல கூட நம்ம நேர்மையா இருக்கிறதுனால பிரச்சனைகளை போலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அதை அப்படியே விட மாட்டார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில தெய்வீக ஞானத்துக்கு கீழ்ப்படியும் போது, அதன்படி நடக்கும்போது, அன்றாட வாழ்க்கையின் நிகழ்ச்சிகளை வைத்து நம்ம அப் அண்ட் டவுன் மேல கீழே போகக்கூடாது. அவருக்காக காத்திருக்க வேண்டும். உங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் எடுத்துக்குவோம். சங்கீதம் 37 எடுத்துக்குவோம். எல்லாரும் எடுத்துக்குவோம். 4-5 வசனங்கள் வாசிக்க போறோம். நீங்க மைக்க திறக்க வேணாம். ஆனா யாராவது வாசிக்கும் போது நீங்க அங்க இருக்கிற இடத்திலேயே சேர்ந்து வாசிங்க. வாசிக்கும் போது உங்களுக்குள்ள அது இறங்கும். உங்களுக்கு ஆண்டவர் பேசுவார். 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். Psalm 37, 7-11. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆமென். ஆமென், ஆமென். எல்லாரும் இத அக்ரி பண்றவங்க எல்லாம், இதுக்கு ஒத்துக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் மைக்க திறந்து ஆமென் சொல்லுவோமா? ஆமென். 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 இது 5வது காரியமாக நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, அந்த ஞான வழியில ஞானத்தை புரிந்து கொண்டு ஞானத்தின்படி நடக்கும்போது தேவன் செய்வது என்ன, நம்முடைய பங்கு என்ன, நம்முடைய கோஆபரேஷன் என்ன என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் சிறிய காரியங்கள் தான். அது பெருசாக நமக்கு தெரியலாம், மிகையாக தெரியலாம். ஆனால் என் பாவத்துக்காக, என் சாபத்துக்காக, என்னுடைய ஆரோக்கியத்துக்காக, என்னுடைய நித்திய ஜீவனுக்காக பெரிய பெரிய காரியங்கள். நான் எவ்வளவு பணம் கொடுத்தாலும், என்னுடைய தலையே கொடுத்தாலும் இதையெல்லாம் சம்பாதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து செய்து விட்டார். நான் இப்பொழுது செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சின்ன காரியங்கள் தான். ஆனால் அவைகளை நாம் ஆண்டவரோடு இணைந்து செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வருங்க. 6வதாக, தேவன் என்னுடைய வழியை பாதுகாக்கும் போது அவருடைய ஞானம் என்னுடைய இருதயத்திலே இறங்குது. அந்த ஞானத்தை நாம் கிறிஸ்துவானவருடைய ஆவியோடு ஒப்பிடலாம். We can equate wisdom to the spirit of Christ. இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் என்று நம்ம பார்க்கலாம், அதோட ஒப்பிடலாம். நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தில் எல்லாரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 9, 10 யாராவது வாசிக்கலாம். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்லவர்களிலும் அறிந்து கொள்வாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமா இருக்கும் போது. ஆமென். அப்பொழுது ஞானம் உன் இருதயத்திலே பிரவேசித்து, இதெல்லாம் அந்த ஆண்டவர் நம்முடைய பாதையை காக்கும் போது நமக்கு வந்த அந்த கவலைகள் பாருங்க. இந்த யோசேப்புக்கு தடுமாறிக்கிட்டான். அந்த சிறையில் இருக்கும்போது ஒரு நாள்ல ஆண்டவர் அவனுக்கு தெளிவுபடுத்தி அவனை உயர்த்திய போது அவன் நிச்சயமாய் அவனுக்குள்ளே தெய்வீக ஞானம் இறங்குச்சு. அந்த எகிப்து தேசத்தை பாதுகாக்கவும் அதன் மூலமாக தன்னுடைய ஜனங்களையும் இஸ்ரவேல் தேசத்தையும் பாதுகாக்கிற அளவுக்கு ஞானம் அவனுடைய இருதயத்துல பிரவேசித்தது. அந்த அறிவு அவனுடைய ஆத்மாவுக்கு இன்பமாய் இருந்தது. Then you will understand what is right, just and fair, and you will find the right way to go. அப்போ நீ உனக்கு நியாயமானது என்ன, நீதானமானது என்ன, எல்லா நல்ல வழிகளையும் அறிந்து கொண்டு சரியான வழியில போவாய். For wisdom will enter your heart and knowledge will fill you with joy. ஞானம் உன்னுடைய இருதயத்துல இறங்கி அந்த அறிவுனால உன்னை முழுவதுமாய் இன்பத்துல சந்தோஷத்துல நிரப்பும். ஆமென்.
அதனால இந்த பாதையில, இந்த தேவ ஞானத்தின் பாதையில, வசனத்தின் வெளிச்சத்துல, அந்த பிரகாசமான பாதையில, இறுக்கமான நெடுக்கமான வழியாக இருந்தாலும் என்னோடு ஆவியானவர் வருகிறார். ஞானத்தின் ஆவியானவர் என்னோடு வருகிறார். அவர் முன்னாலே எனக்கு செல்லுகிறார், எனக்கு பின்னால் இருக்கிறார், எனக்கு அருகிலே இருக்கிறார். அவரோடு நாம் சேர்ந்து இந்த பாதையில நாம் போகும்போது, இனிமேல் நான் வெளியே இருந்து மாத்திரம் தான் ஞானத்தை பெற்றுக்கொள்வேன் இல்லை, இந்த ஞானம் எனக்குள்ளேயே இறங்கி விட்டது. இதுக்கு எப்படி நான் சொல்றேன்னா, இது ஒரு காரோ இல்ல பைக்கா கூட இருக்கலாம், மோட்டார் பைக்கோ காரோ, அதை நீங்க அதை ஓட்டுவதற்கு கற்றுக்கொள்ளும் போது, இல்ல சைக்கிளா கூட இருக்கலாம், எதையாவது ஓட்டுவதற்கு, கார் ஓட்டுறதுன்னு வச்சுக்கோங்க, கற்றுக்கொள்ளும் போது ஆரம்பத்துல நீங்க முயற்சி செய்யறீங்க. உதாரணமாக கார் ஓட்டும் போது சொல்லி கொடுப்பாங்க, ஒரு 2 கால் உங்களுக்கு இருக்குது, ஆனா ஒரு காலை தான் வச்சுக்கிட்டு நீங்க பிரேக்கையும் அமுத்தணும், ஆக்சலரேட்டரையும் ஒரே காலை தான் உபயோகப்படுத்தணும். அந்த 2வது காலை கொண்டு வந்துடக்கூடாது, இல்லை அப்ப குழப்பமாயிடும். சில சமயம் 2ஐயும் சேர்த்தும் மிதிக்க கூடாது. அப்ப மாத்தி மாத்தி அத ஆரம்பத்துல கற்றுக்கொள்ளுகிற ஆரம்பத்துல கீழே நம்ம பெடலை பார்ப்போம். அப்ப சொல்லி கொடுப்பாங்க, இந்த பெருசா இருக்கிறது பிரேக் பெடல், சின்னதா இருக்கிறது ஆக்சலரேட்டர்னு. ஆனாலும் கூட அப்பப்போ கொஞ்சம் சந்தேகம் வரும், நம்ம பிரேக் அமுத்துறோமா ஆக்சலரேட்டர் அமுத்துறோம், கீழே பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆரம்பத்துல. எப்பயாவது முன்னாடி காருங்க இருக்கும்போது நம்ம காரை ஸ்லோ டவுன் பண்ணுனா கூட சில பேர் நம்ம ஆரம்பத்துல தப்பு பண்ணிடுவோம், பிரேக்குக்கு பதிலாக ஆக்சலரேட்டர் அமுத்திடுவோம். ஆனா ஏன்னா நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், இந்த காரியம் இதுவரைக்கும் எனக்கு இயற்கையாக தெரியாத காரியம். ஒருவேளை கார்ல அடுத்த சீட்ல உட்கார்ந்துருந்தா இந்த கீழே என்ன செய்யறோம்னு யாருக்கும் தெரியாது, நம்ம காலை அமுத்துறது, ஸ்டீரிங் வீல் தெரியும். அதனால கார்ல நீங்க டிரைவ் போறதுனால பிரேக்கும் ஆக்சலரேட்டரும் தெரியாம இருக்கா. நீங்க அப்ப ஆரம்பத்துல முயற்சி செய்றீங்க, ஓகே லைசன்ஸ் கிடைச்சிருச்சு. கொஞ்ச நாள், சில மாதங்களோ 1 வருஷம் 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இது உங்களுடைய இயற்கையாக மாறிவிடும், உங்களுக்குள்ள இருக்கும். இதை பத்தி இப்ப நான் ரொம்ப கஷ்டம் 30 வருஷம் மேல ஓட்டிட்டு இருக்கேன். இதை பத்தி நான் காரை ஸ்டார்ட் பண்ணும்போது பிரேக் எங்க இருக்குது, ஆக்சலரேட்டர் எங்க இருக்குது, நான் ஒரு நாள் புரிஞ்சு பாக்குறது இல்லை, சும்மா ஓட்ட வேண்டியதான். இன்னைக்கு இப்ப துபாய்க்கு போயிட்டு வந்தேன், அது எல்லாமே எனக்குள்ள இருந்து இயற்கையாக வரும். அது ஏனென்றால் இந்த டிரைவிங் என்பது என்னுடைய குணத்தின், என்னுடைய நேச்சரோட, என்னுடைய இயற்கையோட ஒரு பங்காக மாறிவிட்டது. புரியுதா? அது போலதான் ஞானமும் கூட. தெய்வீக ஞானத்துல நடந்து கொண்டிருக்கும் போது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆண்டவர் தான் சொல்றாரா, என் மாம்சம் சொல்லுதா, அவர் சொல்றது கரெக்டா, இதெல்லாம் எப்படி நம்ம டிரைவ் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது இருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளூவெண்டா எனக்குள்ளேயே ஞானம் வந்துருச்சுன்னு அந்த வசனத்துல வாசிக்கிறோம். இன்னொரு உதாரணம் சொல்றேன், என்னுடைய சொந்த வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு 35 வருஷத்துக்கு முன்பாக ஜெபிக்கும் போது தீர்க்க தரிசனமாக ஜெபிக்கணும் என்கிற ஒரு வாஞ்சையை போட்டார். ஏனென்றால் அந்த வாஞ்சை எனக்கு வந்ததுக்கும் காரணம், பக்கத்துல நிறைய பேர் ஜெபிக்கிறத பார்க்கும்போது அதே வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறவங்கள நான் பார்த்திருக்கேன். காலாகாலமா ஒரே மாதிரி தான் ஜெபிப்பாங்க, அப்படி ஆரம்பிப்பாங்க, ஏதோ ஆண்டவருக்கு பிரசங்கம் பண்ற மாதிரி. இந்த ஜெபத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு அசைவும் இல்லை, ஏதோ ஜெபிக்கிறாங்க, பார்வைக்கு மேம்போக்காக ஜெபிக்கிறாங்கன்னு ஆண்டவர் எனக்கு ஒரு வாஞ்சியை கொடுத்தாரு. நீ சும்மா பார்க்கிறத கேட்கிறத இல்ல, ஆவியானவர் உள்ளான ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறத தீர்க்க தரிசனமாக நீ ஜெபிக்க வேணும்னு எனக்கு ஒரு உந்துதலை கொடுத்தார். இது ஆரம்ப காலத்துல ரொம்ப ஒரு இதுக்கு நான் கீழ்ப்படிவதற்கு, இதை புரிந்து கொள்வதற்கு ஆரம்பத்துல முயற்சி செஞ்சேன். ஆரம்பத்துல இது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப ஸ்மூத்தா கிடையாது. எப்பயாவது மாசத்துக்கு ஒரு தடவை மூப்பர்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கும் போது அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நிறைய காரியத்துல நான் கண்ணை மூடிக்கணும், யாருக்கு ஜெபிக்கிறேன்னு தெரியக்கூடாது, ஆவியானவர் நீங்க சொல்லித்தாங்க, அந்த ஆள் யாரும் நான் பார்க்க இப்படிலாம் நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். ஆனால் ஆவியானவர் இதை தொடர்ந்து எனக்கு பல சமயங்கள்ல சகோதரர்கள் சொல்லுவாங்க, இப்படி நீங்க ஜெபிச்சீங்க, உங்களுக்கு தெரியாது. இது ஒரு சகோதரன் முதல்ல சொன்னாரு, நான் ஒரு காலத்துல தற்கொலை பண்றதுக்கு ஏறிட்டேன், அதை நீங்க சொன்னீங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்படி சொன்ன உடனே எனக்கு அது ஆவியானவர் நம் மூலமாக இப்படி ஜெபிக்கிறார் என்பது உறுதிப்பட்ட போது மெதுவாக இது எளிதானது.
இப்படிதான் நம்ம எல்லாருக்கும் தெய்வீக ஞானத்துல எப்படி ஆபரேட் பண்றது என்பதுல கூட இந்த வசனம் சொல்லுது, அவருடைய ஞானம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும். ஆமென். நல்லா கவனிங்க. ஒரு விசுவாசி ஞானத்தை தேடுகிறவன் எப்படிதான் ஆரம்பிக்கிறான். அப்படிதான் இந்த வசனம் ஆரம்பிச்சப்ப பார்த்தோம். நீ தேடு, பொன்னை தேடு, தங்கத்தை தேடுவது போல தேடு. இப்படிதான் விசுவாசி ஆரம்பிக்கிறான். A believer who seeks God's wisdom. இது ஆரம்பம். அப்புறமா a believer who uses God's wisdom. தெய்வீக ஞானத்தை உபயோகப்படுத்துகிற ஒரு விசுவாசியாக மாறுகிறார். அடுத்ததாக அப்படியே அதுல தொடரும் போது தொடர்ந்து கன்சிஸ்டண்டா இருக்கணும், தொடர்ந்து போகணும். இதுல you are now becoming a wise person because his wisdom is residing in you. Amen. நீ இன்றைக்கு ஞானியாக முடியும். அதுல தொடரும் போது நீ ஒரு ஞானவானாக மாறி, ஏனென்றால் அவருடைய ஞானம் உனக்குள்ளேயே தங்கி இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். புரியுதா? இப்படி பழக்கமாயிரும். இததான் இந்த வசனத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஞானம் உனக்குள்ளே, உன்னுடைய இருதயத்துக்குள்ளே இறங்கும் என்று. உன் ஞானம் உன் இருதயத்திலே பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் என்று. ஏழாவதாக இப்படியே இந்த பாதையிலே தொடரும் போது இந்த ஞானம் என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். Wisdom takes over your life, my life. நம்ம ஜீவனையே இந்த ஞானம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் அவருடைய ஞானம் என்பது கிறிஸ்துவின் ஆவியானவர் குறிக்கிறதுன்னு சொன்னேன். ஏதோ ஞானம்னா ஏதோ ஒரு புக்கில் படிக்கிறது அப்படி இல்லை. ஆண்டவராகிய ஆவியானவர் அவர் நமக்குள்ளே இருக்கிறது. அவர் கிறிஸ்துவின் ஆவியானவர் தான் ஞானம் என்றால் அவருடைய வேலை உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஆமென். அப்ப பாருங்க என்னெல்லாம் ஆசீர்வாதம் வருவார். ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களே கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஆட்டோமேட்டிக்கா ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஞானமானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த எல்லாரும் எடுத்துக்கங்க. யாராவது வாசிப்பாங்க. நான் சொன்ன மாதிரி அங்கங்க இருக்கிறவங்க மைக் ஆன் பண்ண வேணாம், கொஞ்சம் சத்தமா வாசிங்க. 11 - 15 வரைக்கும் யாராவது வாசிங்க. மற்ற எல்லாரும் இருக்கிற இடத்துல வாசிப்போம். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். ஆமென், ஆமென். For sure, நிச்சயமாய் இது நடக்கும். நல்ல யோசனை நிச்சயமாய் காப்பாற்றும். Wise choices will watch over you. நீ நல்ல யோசனைகள், நல்ல தேர்வுகள் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கும், உன்னை பார்த்துக்கும். என்னன்னா wisdom is always about later on, not about right now. இந்த தெய்வீக ஞானம் என்பது எப்பொழுதுமே கொஞ்ச நாள் பொறுத்துக்க வருது. இப்ப இல்ல, இன்றைக்கு இருக்கிற சந்தோஷம், இன்றைக்கு இருக்கிற இன்பங்கள் என்று நினைக்கிறத விஸ்டம் ஞானம் சொல்லுது, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆமென். வாலிபர் திருமணமாகாம இருக்கும்போது அந்த பாலிய இச்சைகள் வரும். அப்ப தெய்வீக ஞானம் சொல்லுது, இப்ப இல்ல, வெயிட் பண்ணு, உனக்கு திருமணமானவன அது கிடைக்கும். ஒருவேளை வேலைக்கு இப்பதான் வந்து சேர்ந்திருக்க, பாக்கெட்ல பைசா இல்ல, ஒரு டெம்டேஷன், ஒரு சோதனை வருது. இங்க இருந்து ஒரு ஓவர் டைம் அடிக்கலாம், இங்க இருந்து அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கலாம், கடனை வாங்கலாம், இவனை ஏமாத்தலாம். அப்ப தெய்வீக ஞானம் சொல்லுது, இப்ப இல்ல, வரப்போகுது. ஆமென். ஏனென்றால் தெய்வீக ஞானம் என்பது இனிமே ஞானம் தான் சொல்ல போறேன். தெய்வீக ஞானம் தான் ஞானம் பேசுறது. ஞானம் என்பது நீ இன்றைக்கு எடுக்கிற தீர்மானங்களை தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கும். Wisdom will watch over the consequences of your decisions today. நீ இன்றைக்கு எடுக்கிற முடிவுகள், தேர்வுகளின் விளைவுகளை ஞானம் கவனித்துக் கொண்டே இருக்கும். நல்லா கவனிச்சுங்க பிரதர். நான் உதாரணம்லாம் சொல்லலாம், எனக்கு டைம் இல்லை. நீங்க வாலிபரா இருக்கும் போதோ அல்லது வயதான பிறகோ உங்க குடும்பத்தை நடத்தும் போதோ வேலையிலோ ஊழியத்திலோ
நீங்க இன்றைக்கு எடுக்கிற முடிவினுடைய விளைவுகளை ஞானம் கவனித்துக் கொண்டே இருக்கும். அதனாலதான் இந்த விளைவு வரும்னு சொல்வதற்கு முன்பாகவே ஞானம் உங்களை எச்சரிக்கும். wisdom will watch over you. இரண்டாவது அதிலேயே சொல்லியிருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் வில் கீப் யூ சேஃப். ஏனென்றால் புத்தி உன்னை பாதுகாக்கும்னு தமிழ்ல சொல்லியிருக்கு. புத்தினா புரிஞ்சுக்கிறது. புரிஞ்சுக்கிட்டா நீ சேஃபா இருப்ப, பாதுகாப்பா இருப்ப. எப்படின்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நமக்கு தேர்வுகள் இருக்குது. சில சமயம் இந்த பக்கமா அந்த பக்கமா, இல்லாட்டி ஒரு 10 சாய்ஸ் கூட இருக்கலாம். இந்த 10 காரியம் ஒவ்வொரு நீ எடுக்கிற தேர்வுக்கும் அதற்கு பின்னால விளைவுகள் இருக்குது. எவ்ரி சாய்ஸ் ஹேஸ் கான்சிக்வன்சஸ். ஆனால் நீ அந்த தேர்வை எடுக்கும் போதே சில சமயம் நிறைய பேர் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும்ட்டு என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. என்னுடைய அண்ணனோட பேத்திக்காக அன்னைக்கு பேசிக்கிருந்தோம். 8ஆம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கு. அதுக்குள்ள அவ்வளவு ப்ரெஷர் எல்லார்கிட்ட இருந்தும். அவங்க அம்மா ஒன்று சொல்றாங்க, அப்பா ஒன்று சொல்றாங்க, இந்த பொண்ணு ஒன்று செய்யணும்னு பார்க்குது, அழுகிறாங்க எல்லாம். அப்ப அவங்க இந்த சின்ன வயசுலயே, ஏன்னா அந்த பொண்ணுக்கு 13 வயசு இருக்கும், அது செய்கிற தேர்வு பின்னால 50 வயசுல 60 வயசுல என்ன ஆகும்னு இப்பயே கவலைப்படுறாங்க. அதே மாதிரிதான் திருமணம் செய்யும் போதும், ஒருவேளை 20 வயசுலயோ 25 வயசுலயோ திருமணம் செய்யலாம். ஆனால் நரை முடி வரும்போது பின்னால இருக்க பிள்ளைகள் காரியம், இதுல எல்லாம் பரம்பரையின் காரியங்கள் எல்லாம் பாதிக்கப்படலாம். இதனுடைய விளைவுகள் நல்லதோ கெட்டதோ, நீங்க இன்றைக்கு ஏற்கிற தேர்வினுடைய விளைவுகள் உங்களுக்கு ஒருவேளை உடனடியாக தெரியாமல் இருக்கலாம், கிளியரா தெரியாம இருக்கலாம். ஒரு நிறைய பேர் அபுதாபிக்கு வரோன்னு வந்தீங்க, இங்க வரோன்னு தீர்மானம் எடுத்தது, அப்ப அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு அங்க இருந்தப்ப தெரியாம இருந்திருக்கும், நல்லதோ கெட்டதோ, இல்லையா? சில சமயம் இந்த 10 சாய்ஸ் இருக்குது, 10 காரியங்களை செய்யலாம் இன்னைக்கு, 10ல ஏதாவது ஒண்ணு. சில காரியங்கள்ல பின்னால எதிரி கண்ணி வச்சிருக்கலாம். there are traps laid to trip you, catch you, பின்னால வச்சிருக்கலாம். ஆனால் ஆவியானவரிடமிருந்து வருகிற அண்டர்ஸ்டாண்டிங், புத்தி, தேவ ஆவியானவர், ஞானமாகிய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற புத்தி என்பது இப்படிப்பட்ட கண்ணிகளுக்கு நம்மை விலக்கும், அதன் மூலமாக நம்மை பாதுகாக்கும். புரியுதா? புத்தி உன்னை பாதுகாக்குன்னா ரொம்ப சிம்பிளா தெரியுது, அதுல நிறைய அர்த்தம் இருக்குது. ஆமென். ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நம்ம பல பேர் அன்றாட வாழ்க்கையில நம்ம குடும்பத்தை குறித்து, நம்ம வேலையை குறித்து, நம்ம எதிர்காலத்தை குறித்து, வீடு கட்டுறதோ, பணம் சேர்க்கிறதோ, பிள்ளைகளை எங்க படிக்க வைக்கணும், இதுல எல்லாம் வந்து ரொம்ப எளிதாக நம்ம சுய ஞானத்துல, நமக்கு தெரிந்த காரியத்துல அக்கம் பக்கம் கேட்டுட்டு சும்மா நம்ம பாட்டுக்கு தீர்மானங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவுகள் வரும்போது நாம் நினைக்கிறோம் இது இயற்கையாக நடக்கிறது, எல்லாருக்கும் அப்படிதான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி, அந்த ஆலோசனைப்படி ஒரு தீர்மானம் எடுத்தால், அதுல கெட்ட விளைவு, அதுல பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை வராட்டியும், ஏற்கனவே நான் சொன்னதுபடி தேவனுடைய பாதுகாவல் உங்களுக்கு இருக்கும். உங்க சொந்த ஞானத்தின்படி, இல்ல கணவனோ மனைவியோ பெற்றோரோ யாரோ சொல்லி கொடுத்ததுபடி தீர்மானம் எடுத்து நீங்க செய்யும்போது அங்கேயும் பிரச்சனை வருது. ஆனால் அந்த பிரச்சனையில தேவனுடைய பாதுகாவல் உங்களுக்கு இருக்காது. அதான் வித்தியாசம். கன்னிகள் இருக்கும், அந்த கன்னிகள்ல மாட்டிக்குவோம். நான் பல சகோதர சகோதரிகளை பார்த்திருக்கிறேன். திருமணம் என்பது ஒரு கன்னியாக மாறிவிடுகிறது. விசுவாச நீ திருமணமாக முன்பாக நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால், அதற்கப்புறம் உனக்கு தெரியும் ஆண்டவருடைய சித்தத்தை நீ தேட வேண்டும் என்று. அதற்கு பிறகும் பல விசுவாசிகள் தங்கள் பெற்றோர்கள், கலாச்சாரம், சொந்தக்காரர்கள் சொல்லுவதை தான் கேட்கிறாங்க, ஆவியானவர் சொல்வதை கேட்பதில்லை. அதனால வருகிற கன்னிகளை அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படும். இங்க இன்னொரு காரியம் சொல்லுது, you will be saved from evil people. மாறுபாடான பாதைகள், கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கு நீ தப்பு வைக்கப்படுவாய்.
அவங்க எல்லா விதத்திலையும் பர்வர்டட் ஸ்பீச், ஒரு மாதிரி எல்லாத்தையும் மாத்துறவங்க. நெகேமியா அவனோட சேர்ந்து எல்லாரும் இந்த அலங்கத்தை கட்டி கொண்டிருந்த போது சன்பல்லாத்த தோபியெல்லாம் கீழே இருந்து வாயா வாயா நம்ம அவன் அவன் கெட்ட மனுஷன், ஆனா நன்மை செய்யற மாதிரி வருவான். ஆனா அவனுடைய வாயில எல்லாம் கோணலும் மாறுபாடாதுமான சந்ததியா இருந்துச்சு. இங்கிலீஷ்ல இப்படி சொல்லியிருக்கு, perverted speech, delight in perversions, crooked paths, devious ways. இதெல்லாம் இப்படித்தான் நம்மளை சுத்தி ஜனங்க இருக்காங்க. சகோதரனை சகோதரிய மேம்போக்காக உன்னுடைய சுய ஞானத்துல பார்த்தா ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே, தம்பி உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், நீ அப்படி இந்த பக்கம் வா, அந்த பக்கம் வா, இந்த பணத்தை வாங்கிக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் கோணலும் மாறுபாடுமான ஜனங்கள் இருக்காங்க. நம்மளே ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து தேவனுடைய ஞானம் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு இந்த வசனத்தில் நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆமென். நீ ஞானமாய் தேர்ந்தெடுக்கிற யோசனைகள், அந்த யோசனை உன்னை ஜாக்கிரதாய் பார்த்து கொண்டே இருக்கும். உனக்கு இருக்கிற புத்தி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உன்னை பாதுகாவலோடு வைக்கும். நீ எடுக்கிற தேர்வுகளுக்கு, அதனுடைய விளைவுகளுக்கு. மூன்றாவதாக, தீமை செய்கிற ஜனங்கள், மாறுபாடான கோணலான சந்ததிக்கு உன்னை பாதுகாக்கும் தெய்வீக ஞானம். ஹல்லேலூயா. எட்டாவதாக, இந்த 16வது 17வது வசனம் யாராவது வாசிப்போம்? நீதிமொழிகள் 2:16-17. தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்புவிக்கப்படுவாய். Your wisdom will save you from immorality and adultery. மாம்சீக அசுத்தத்திலிருந்தும் விபச்சாரத்திலிருந்தும் உனக்கு தேவன் கொடுக்கிற ஞானம் உன்னை பாதுகாக்கும். தப்புவிக்கப்படுவாய். இது என்ன சொல்லியிருக்கோ அவ்வளவுதான். இதுல ஆவிக்குரிய அர்த்தம்லாம் பார்க்காதீங்க. உலகம் இந்த காரியத்துல மிகவும் தவறான விதத்துல போய்கொண்டிருக்கிறது. Wisdom will save you from the immoral woman, from the seductive words of the promiscuous woman. இந்த நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல தான் இந்த நீதிமொழிகள் புத்தகத்துல முதலாக விபச்சாரம் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம், விபச்சார காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் கடைசியாக இல்லை. இந்த நீதிமொழிகள்ல பல இடங்களிலே செக்ஷுவல் இம்மொராலிட்டி, இந்த பாலியல் இச்சையினால தவறுகளை செய்வதை குறித்து பல எச்சரிப்புகள் இருக்குது. இந்த நீதிமொழிகள் 2வது அதிகாரத்துல 16லேருந்து 19 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, இந்த பரஸ்திரீ இச்சகமான வார்த்தைகள், டெம்டேஷன், செடக்டிவ் வேர்ட்ஸ், உன்னை கவருகிற வார்த்தைகளை பேசுகிறாள். தேவனுக்கு முன்பாக தான் திருமணம் செய்த போது தேவனுக்கு முன்பாக தான் எடுத்த அந்த உடன்படிக்கையை மறந்து விட்டாள் என்று பார்க்கிறோம். அவளுடைய வீடு மரணத்துக்கு நேராக தான் அழைத்து செல்கிறது என்று எச்சரிக்கிறது. பல பாவங்கள் உலகத்தில் இருக்குது. ஆனால் இந்த மாம்ச இச்சையினால, இந்த செக்ஷுவல் சின், இந்த பாலியல் இச்சையினால வருகிற பாவம் என்பது மற்ற பாவங்களுக்கெல்லாம் ஒரு மேலான ஒரு லிஸ்ட்ல இருக்குது. ஏனென்றால் இந்த பாலியல் இச்சையில வருகிற அந்த டெம்டேஷன், அது டெம்டேஷன் என்ன சொல்லலாம், தமிழ்ல என்ன சொல்றோம், அது அந்த தூண்டுதல் இருக்குல்ல, இது பல பேருக்கு, சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இது ஒரு மிகவும் வல்லமையான ஒரு தூண்டுதல். அதே போல எல்லா பாவங்களும் ஒரே அளவுக்கு அழிவுக்கு நேராக நடத்துகிறது என்று சொல்ல முடியாது. இந்த விபச்சாரம் என்பது ஒரு குறிப்பாக மிகவும் பல பேரை பாதிக்கிறது. ஏனென்றால் இது ஒரு ஆள் செய்வதல்ல, பல பேரை பாதிக்குது. அது மாத்திரம் இல்ல, பின்னாடி பவுல் அப்போஸ்தலன் இது தன்னுடைய ஒரு மனுஷனோ மனுஷியோ தன்னுடைய சரீரத்துக்கு எதிராகவே செய்கிற ஒரு பாவம். இந்த விபச்சார பாவத்துல
2 பேர் மாத்திரம் இல்ல, பல பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஏனென்றால் 2 பேரும் வெவ்வேறு கணவன் மனைவிக்கு திருமணம் ஆயிருக்கும். அவர்களுக்குள்ள பிள்ளைகள் இருக்கும். அவர்களுக்கு உற்றார் உறவினர் சகோதரர்கள் இருப்பாங்க. அப்படி ஒரு பெரிய அளவுல பாதிக்கும் குடும்பங்களை. நாம் ஞானத்தை பின்பற்றினால், ஒரே ஒரு உதாரணம் வேணும்னா நீங்க தாவீதின் வாழ்க்கையை பாருங்க. ஒரு சாயங்கால நேரம் ஒரு சின்ன தப்பு பண்ணான்னு நினைக்கிறோம். அது அவனுடைய குடும்பத்தை பாதித்து, பிள்ளைகளை அவனுடைய பிறந்த பிள்ளையே மறிச்சு போச்சு. பின்னால அவன் ராஜ்யமே 2ஆக பிளந்தது. எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருக்குள்ளே மேலே மேலே போகிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஒரு காரியத்துல மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். பெரிய வல்லமையான ஊழியக்காரர்கள் இதுல விழுந்த போது அவங்களுடைய ஊழியம் அழிந்ததை நான் கண்ணார பார்த்திருக்கிறேன். ஊழியமே கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. ஜெயிலுக்கு கூட போனாங்க. சாதாரணமா இருக்கிற மனுஷன், அவிசுவாசி இந்த காரியத்துல ஜெயிலுக்கு போனதில்லை. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கியார், பெரிய லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவருக்குள்ள நடத்துறவர் இப்படி விழுந்து போகும்போது அவரே அப்படி போனதை பார்த்திருக்கேன் ஜெயிலுக்குள்ள. ஆனால் தெய்வீக ஞானத்தை நாம் பின்பற்றினால் இது நாம் வாழ்க்கையில ஒரு சரியான பாதையில போவதற்கு நம்மை நடத்தும். Faithful people will walk in the way of the good. நல்லவர்களின் வழியிலே நடந்து என்று பார்க்கிறோம். But the unfaithful will be torn from the land. துன்மார்க்கரோ பூமியிலிருந்து அறுப்புண்டு போவார்கள் என்று இங்க படிக்கிறோம். ஏனென்றால் இந்த பாலியல் இச்சையினுடைய இந்த தூண்டுதல் மிகவும் வஞ்சிக்கிற ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் அது கொண்டு வருகிற சிற்றின்பம், ஒரு சில நிமிடங்களின் அந்த இன்பம் என்பது பின்னால உங்க ஞானம் போதிக்குது. இன்றைக்கு ஆவியானவர் நம்ம எல்லாருக்கும் போதிக்கிறார். பின்னால வருகிற அழிவுக்கும் பிரச்சனைகளும் அதனால வருகிற பிரச்சனைகளை கம்பேர் பண்ணா இந்த ஒரு சில நிமிடங்களின் இன்பம் இதுக்கு இணையே கிடையாது. ஆமென். பல பேர் ஞானம் என்று நான் சொன்னா ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னுடைய நேரத்தை எப்படி நான் மேனேஜ் பண்றது, என்னுடைய காலத்தை அல்லது என்னுடைய பணத்தை எப்படி மேனேஜ் பண்றது, அல்லது எதிர்காலத்தை குறித்து நான் எடுக்கிற தீர்மானங்களை குறித்து ஞானம் வேணும் இப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த இடத்துல இந்த வசனங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, ஞானம் என்பது நம்முடைய உறவுகள் இருக்கு பாருங்க, பர்சனலா தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற உறவுகளை குறித்தும் இந்த ஞானம் மிகவும் மிகவும் முக்கியமாய் உதவுகிறது என்று பார்க்கிறோம். இப்படி இந்த ஞானத்தின் பாதையிலே நம்ம தொடர்ந்து போகும்போது, as we progress in this path of wisdom, then it is really the matter of integrity on my part. இந்த ஞான வாழ்க்கையில நடக்கும்போது நான் என்னுடைய எல்லா காரியங்களும், உணர்ச்சி, சிந்தனைகள், செயல்கள், தீர்மானங்கள், இவைகளெல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்திருக்கணும். என்னுடைய வாழ்க்கை ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கக்கூடாது. என் சிந்தனை ஒன்று சொல்லுகிறது, என் வார்த்தைகள் ஒன்று சொல்லுகிறது, என் நடக்கை, என் கரத்தின் கிரியைகள் வேற ஒன்றை சொல்லுகிறது. அப்படி இருக்கக்கூடாது. இன்டெகிரிட்டினா அதான், எல்லாம் இணைந்திருக்கணும். நாட் ஹாட் அண்ட் கோல்ட். ஒரு நாளைக்கு ரொம்ப சூடு, ஒரு நாளைக்கு குளிர், அப்படி இல்லை. நாட் சண்டே கிறிஸ்டியானிட்டி, சண்டே மாத்திரம் அல்லது சாட்டர்டே மாத்திரம் இருக்கிற கிறிஸ்தவம் இல்லை. நாட் ஹிபாக்ரசி, மாய்மாலம் கிடையாது. அதனாலதான் இந்த வசனம் இப்படி முடியுது. இந்த 2வது அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிங்க யாராவது. செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள். இந்த ஞானத்தின் பாதையிலே தொடர்ந்து போகிறவர்கள் அதான் செவ்வையானவர்கள். For only the godly will live in the land and those with integrity will remain in it. இன்டெகிரிட்டின்றது ஒரு அருமையான வார்த்தை. உத்தமம் என்பதுனா என்னன்னா, ரொம்ப பர்ஃபெக்டா இல்ல, உனக்கு ஆண்டவர் ஞானமாக சொல்லி கொடுத்த காரியங்கள்ல, அன்றாட வாழ்க்கையில, குடும்பமா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், சபையா இருந்தாலும், ஊழியமா இருந்தாலும், தனியாக நீ உட்கார்ந்து தூங்கி கொண்டிருந்தாலும், எல்லா நேரங்களிலும் இந்த காரியங்களுக்கு நீ கீழ்ப்படி.
ஏன்னா நம்ம பல பேர் கிறிஸ்தவத்தை பாக்கெட்டாக வச்சிருக்கோம். சபையில் இருக்கும்போது ரொம்ப பக்தி மாயம். வீட்டுல வந்தவன்னா புலி, பூனை எல்லாம் இருக்கும், பாம்பு எல்லாம் மாறிடுவோம். வேலைக்கு போனா வேற மாதிரி, ஊழியத்துக்கு போனா வேற மாதிரி. இப்படி இருக்கக்கூடாது. Those with integrity will remain in it. இந்த செமையான பூமியில யார் வாசம் பண்ண முடியும்னா நம்ம எல்லாரும், யாரெல்லாம் அந்த ஞானத்தை எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறோமோ. ஆமென். கொஞ்ச நேரம் அடுத்த அதிகாரத்துக்கு போறோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம், விஸ்டம் அண்ட் ட்ரீ ஆஃப் லைஃப். ஞானமும் ஜீவ விருட்சமும் என்பதை குறித்து முதலாவதாக பார்த்துட்டு, அடுத்த வாரத்துல இந்த தெய்வீக ஞானம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல விதமான காரியங்களையும் எப்படி இணைக்கிறது, how God's wisdom integrates all aspects of your life. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சின்ன காரியம், பெரிய காரியம், வெவ்வேறு விதமான காரியங்களை எல்லாம் தெய்வீக ஞானம் எப்படி ஒருங்கிணைக்கிறது என்பதை குறித்து அடுத்த வாரத்துல நீதிமொழிகள் 3வது அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். நம்ம வாழ்க்கையில பலவிதமான காரியங்கள், வித்தியாசமான காரியங்கள் நடக்கிறதா தெரியலாம். ஆனால் தேவன் இவைகளையெல்லாம் மிகவும் அழகாக தெய்வீக ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இணைக்கிறதை படிக்க போறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு குறிப்பான வசனத்தை உங்களுக்கு இன்னைக்கு காலையில நான் தியானித்த போது ஆண்டவர் எனக்கு காமிச்சார். இந்த வசனங்களை 18 to 20 வரைக்கும் யாராவது வாசிங்க. நீதிமொழிகள் 3 18 to 20 வரைக்கும். ஏற்கனவே சொன்னதுபடி யாராவது வாசிக்கும் போது நீங்களும் சத்தமா வாசிங்க உங்க இருக்கிற இடத்துலயே. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான். கர்த்தர் ஞானத்தினாலே பூமி அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானத்தையும் நல் யோசனையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மா. இந்த முதல்ல 18வது வசனத்துல, wisdom is a tree of life to those who embrace her. ஞானம் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம். இந்த வசனங்கள் நம்மை ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து செல்கிறது. இதை தியானிக்கும் போது தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது அவருடைய ஒரிஜினல் உண்மையான அவருடைய சித்தம், திட்டம் என்ன என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல ரொம்ப அழகா அந்த ஜீவ விருட்சம் என்றதை நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன ஞானத்தை பத்தி படிச்சுட்டு இருக்கோம், திடீர்னு இதை சொல்றாரு. இப்ப நான் கொஞ்சம் கேட்க போறேன், கொஞ்சம் மைக்கை திறந்து நீங்க ஆன் பண்ணி சொல்லணும். யார் ரேடியோ அங்க ஆன் பண்ணீங்கன்னா நான் உங்க பேரை சொல்வேன். ஜீவ விருட்சம் என்றால் உங்களுக்கு அதை குறித்து என்ன தெரியும்? வாட் யூ நோ அபவுட் ட்ரீ ஆஃப் லைஃப்? தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஆன் பண்ணி சொல்லுங்க, நான் உங்க பேரை சொல்றேன். யாருக்குமே தெரியாதா? ஜீவ விருட்சம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைச்சப்ப அந்த ஏதேன் தோட்டத்து வாழ்க்கை, ஏதேன் தோட்டத்து ஜீவ விருட்சம் ஆண்டவர் படைச்சு. ஓகே. ஆனா அவங்க அந்த ஜீவ விருட்சத்தை அந்த பழத்தை அவங்க சாப்பிடல. சரி, அதுக்கு வருவோம். உங்களுக்கு என்ன தெரியும்? ஜெரோன் சொல்லுங்க. சாமி பிரதர் சொல்லுங்க. ஜீவ விருட்சத்தை ஒருத்தன் போய் சாப்பிட்டான்னா அவனுடைய லைஃப் அதோட ஆண்டவரோட ஐக்கியமாயிருக்கு. அதனாலதான் தேவன் பாவத்தோ செய்திருக்கிறவன் ஜீவ விருட்சத்தை சாப்பிடாதபடிக்கு அதை தடை பண்ணார். ஓகே ஓகே. வேற யாருக்காது? அதாவது ஞானத்திலும் சரீர வாழ்க்கையிலும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கை. ஓகே. செந்தில் முத்தையா? ஜீவ விருட்சம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனா? ஓகே. சொல்லுங்க ஜெரோன், சொல்லுங்க. ஓகே, உங்க மைக் ஒர்க் பண்ணல. ஓகே, வேற யாராவது? ஜீவ விருட்சம் நன்மையான காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நன்மையான காரியம். ஓகே. கிருபா? தேவனிடத்திலிருந்து வருகிறது. வேற யாரு? ஜாஸ்மின்?
நமக்கு ஜீவனை தருகிற ஒரு மரம். அதுல இருந்து நல்லது எது கெட்டது என்று எதுன்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளுவோம். ஓகே. வித்யா? பிரதர், அது பரலோகத்துல இருக்கு. I அதுல see. இருக்கிற வந்து லீவ்ஸ் வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மெடிசின் டு ஹீல் தி நேஷன்ஸ். I see. ஓகே ஓகே ஓகே. இப்ப பார்ப்போம். இந்த ஜீவ விருட்சம் என்பது பைபிள்ல பார்த்தீங்கன்னா வேதத்துல முதல் புத்தகத்திலையும் கடைசி புத்தகத்திலையும் இருக்குது. ஆதியாகமத்திலையும் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் இருக்குது. இந்த 2 புத்தகமும் ஆதியாகமம் இங்க இருக்குது, வெளிப்படுத்தின இங்க இருக்குது. இதை தவிர இந்த வெளிப்படையாக இந்த ஜீவ விருட்சம் சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள்ல மாத்திரம்தான். அதை தவிர 4 வசனங்கள்ல நீங்க பார்க்கலாம் நீதிமொழிகள்ல இந்த ஜீவ விருட்சம் என்பது. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஞானத்தை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம், நீதிமொழிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க பெரிய ஆவிகரிய காரியம்லாம் ஒண்ணு இருக்க மாதிரி திடீர்னு பார்த்தா ஜீவ விருட்சம் வருது. ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா யாராவது வாசிங்க 8வது 9வது வசனம். ஆதியாகமம் 2, 8, 9. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியெல்லாம் நனைத்தது. 2வது அதிகாரம் 8வது 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இதுல தமிழ்ல ஒருவேளை அதனால ஒருத்தர் யாரோ தப்பா சொன்னீங்க. இந்த ஜீவ விருட்சத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் மரம் என்பது விருட்சம்னா மரம். 2 மரம், நிறைய மரத்தை ஆண்டவர் உருவாக்கினார் ஏதேன் தோட்டத்துல. அதுல 2 குறிப்பான மரம், 2 விதமான மரங்கள், 2 மரங்கள். ஜீவ மரம், விருட்சம் ஜீவ மரம், ட்ரீ ஆஃப் லைஃப், அது ஒண்ணு தனி. நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம், அது தனி. 2 மரம், ரெண்டையும் குழப்பக்கூடாது. இவைகளை பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அவர் தான் அதை உருவாக்கினார். இது 2ம் ஒருவேளை பக்கத்திலேயே இருந்துச்சு. இந்த 2மே தோட்டத்தின் நடுவுல ஆண்டவர் முளைக்க பண்ணினார்னு போட்டிருக்கு. இன்னொன்னு, இந்த 2 மரத்தின் கனிகளை புசிக்கலாமா? யாராவது சொல்லுங்க. இந்த 2 மரமும் கனி கொடுக்கிற மரம், புசிக்கலாமா, சாப்பிடலாமா? நன்மை தீமைய அந்த அது வந்து புசிக்கலாம். அது புசிக்கலாமா? தப்பா. நன்மை தீமை கொடுக்க புசிக்க கூடாது. தீமை வருது கனி புசிக்கலாம். அதுதான் புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார் பிரதர். ஓகே, அதை மட்டும் புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். அடுத்தது ஜீவ விருட்சம் புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? ஜீவ விருட்சத்தின் கனி இல்ல. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோம். அதுக்கு ஒரு தடையும் பண்ணல. அது மாத்திரம் இல்ல, ஏற்கனவே யாரோ சொன்ன மாதிரி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் அவர்கள் மரிப்பதில்லை, அவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். எவர்லாஸ்டிங் லைஃப், அவர்களுக்கு மரணம் இருக்கிறது இல்லை. அதையும் ஒரு நிமிஷத்துல பார்ப்போம். தேவனே சொன்னார் பின்னாடி. அப்ப தேவன் மனுஷனுக்கு சொன்னாரு, இந்த நன்மை தீமை அறிகிற மரத்தில் இருக்கிற கனியை நீ புசிக்காதே. ஏன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏன் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு ஆண்டவர்? உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா யாருக்காது? ஏன் நன்மை தீமை அறிகிற வெட்டிமணியா யார் சொல்லுங்க. நன்மை தீமை அறிகிற மரத்திலிருந்து புசிக்க கூடாது யாருக்காவது தெரியுமா? மனுஷன் வந்து தீமையை அறிந்து கொள்ள வேண்டாம் என்று தேவன் சித்தமுள்ளவராக இருந்தார். ஐ சி. ஓகே, வேற யாரோ ஜாஸ்மின், அதுக்கப்புறம் ஜோசப் ராமர். அது சாப்பிடுறதுனால தேவனை போல மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஐ சி. ஓகே. ஓகே, வேற யாரும் ஆன் பண்ணாங்களோ? இது என்னன்னு தெரியாம நீ அறியாமலேயே சாப்பிடாத அப்படி இருக்கலாம் பிரதர். என்னன்னு தெரியாம சாப்பிட.
தெரியாம சாப்பிடக்கூடாது. ஓகே. அதை சாப்பிட்டால் மரணம் வரும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆகையினால மனிதனுக்கு மரணம் வரக்கூடாது என்பதற்காக அதை சொன்னார். ஐ சி. ஓகே. சுப்ராஜ். ஆண்டவர் சொன்ன கற்பனையை கை கொள்ளணும். ஓகே, அது தெரியுது. ஆனா ஏன் கேக்குறேன். சுப்ராஜ். அண்ணா, அது நன்மை தீமை அறியத்தக்கிற கனியை வந்து அந்த இடத்துல புசிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தோணுதுண்ணா. ஏன்னா காரணம், தேவன் மகிமையினால அவங்களை மூடி இருந்தார். எல்லா காரியங்களும் தேவனுடைய சாயல் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நன்மையையும் தீமையும் அறிய வேண்டிய கூடிய ஒரு காரணம் இல்லாத சூழ்நிலைன்னு எனக்கு தோணுதுங்கண்ணா. ஓகே ஓகே. பஞ்சநாதன். வந்து தேவன் அதை சாப்பிடும்போது அவர் தேவர்களை போல என்றென்றைக்கும் மரணம் அவங்களுக்கு கிடையாது. அவர் தேவர்களை போல இருப்பார்கள். ஓகே. ஜோ. தேவன் தாமே நன்மையும் தீமையும் ஆதாமுக்கு சொல்லி கொடுத்தாரு. சோ அது வந்து இட் வுட் பி தி ரோல் ஆஃப் காட். அது எக்ஸாக்ட்லி இன் தி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆல்சோ. சோ யா. ஓகே, ஸ்தோத்திரம். ஜோ தான் ஆண்டவர் பேசியிருக்காரு. என்னன்னா, நீங்க அதுக்கு முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, தேவன் நல்லது நல்லது நல்லதுன்னு பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்தார். 1வது அதிகாரத்துல நிறைய காரியங்களுக்கு நல்லதுன்னு சொல்றாரு. சில ஒரே ஒரு காரியத்துக்கு நல்லது, அவ்வளவு நல்லது இல்லைன்னு சொன்னார். அப்ப முக்கியமான காரியம், தேவன் நல்லது என்று அவர் தீர்மானிக்கிறது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நல்லது. தேவன் நல்லது இல்லை அல்லது தீமை என்று தீர்மானிக்கிறது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தீமை. அதுதான் வந்து இன்னசென்ஸ்னு பேரு. ஆண்டவர் சொல்லிட்டாரா? உங்க நல்ல கீழ்ப்படுகிற பிள்ளைகள் சில பேருக்கு இருக்கும். எங்களுக்கு ஒரு பையன் அப்படி, ஜானத்தன் அப்படி இருந்தான். சொல்லிட்டா தொடாதானே தொடாம இருக்கும். அப்படி கேள்வி கேட்காம அதை போய் நோண்டி பார்க்கணும். சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா, நீங்க தொடாதன்னு சொன்னதான் போய் அங்க ட்ரை பண்ணி பார்க்கும். ஆனா தேவன் நல்லது என்று கண்டார் அப்படின்னா அது நல்லது. தேவன் தீமைன்னு சொன்னா தீமை. அப்படிதான் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆண்டவர் வந்து உலகத்தை உருவாக்கிய போது அவர் வெளிச்சம் நல்லதுன்னு சொன்னாரு. நிலத்தையும் கடலையும் பிரித்தது நல்லதுன்னு சொன்னாரு. ஒரு செடியில அதாவது விதைகள் செடியை கொண்டு வருது, மரத்தை கொண்டு வருது. அதே எந்த செடியை போட்டா, எந்த விதையை போட்டா அந்த செடி தான் வருது. இதையும் நல்லதுன்னு பார்த்தாரு. மரங்களும் கனி தருவது நல்லதுன்னு பார்த்தாரு. இருளையும் வெளிச்சத்தையும் பிரிப்பது நல்லதுன்னு பார்த்தாரு. அவர் இந்த கடலிலும் இருக்கிற கிரீச்சர்ஸ், அங்க இருக்கிற சிருஷ்டிகள், பறவைகள், அவைகள் எல்லாம் ஒரு மீனுக்கு ஒரு அதே போல ஒரு மீனை தான் உருவாக்கும். ஒரு பறவை கிளி இருந்துச்சுன்னா கிளியை தான் உருவாக்கும். அது நல்லதுன்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, மிருகங்கள் தங்களை போலவே உருவாக்குதுன்னா அதையும் நல்லதுன்னு பார்த்தாரு. அப்ப அவர் 6வது நாள் பார்த்தாரு. இது வரைக்கும் எல்லாம் சிருஷ்டித்ததெல்லாம் வெரி குட், ரொம்ப நல்லதுன்னு சொன்னார். இதெல்லாம் மனுஷனுக்கும் நல்லதா இருக்கணும். மனுஷன் தானா தீர்மானம் பண்ணக்கூடாது. ஆனா இந்த லிஸ்ட நல்லா நீங்க போய் வீட்டுல போய் கவனிச்சு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த கோணலான மாறுபாடான சந்ததி இவைகளை எல்லாம் நல்லது என்று தீர்மானிக்கல. ஏன்னா நம்ம பாவத்துல வைத்தோம். எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. எல்லாம் அசுத்தமாயிருச்சு. ஒரு காரியத்தை தேவன் நல்லது இல்லைன்னு நினைச்சார். என்னது? மனுஷன் தனியா இருப்பது நல்லது இல்லை அப்படின்னு நினைச்சார். அதனாலதான் ஏவாளை ஆதாமுக்காக உருவாக்கினார். அப்ப ஒரு மனுஷன் நல்லது கெட்டது, நல்லது தீமையானது என்னது என்பதை தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் மனுஷன் ஆசீர்வாதமான நிலைமையில இருக்கான். மனுஷன் இன்னசென்ட், களங்கம் இல்லாமல் ஞானவானாயிருக்கான். என்னுடைய ஞானம் என்ன தெரியுமா சகோதரனே? உண்மையான ஞானம் என்னன்னா, தேவன் என் வாழ்க்கையை அறிந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில நல்லது என்ன கெட்டது என்ன என்பதை அறிந்திருக்கிறார். அது அவருடைய தீர்மானம் என்று நான் நினைக்கிற வரைக்கும் நான் ஆசீர்வாதத்தில் இருப்பேன். அது இல்லாமல் ஒரு மனுஷன், ஆதாம் ஏவாள், அந்த ஒரு பங்கை, அந்த ஒரு ரோலை, நல்லது கெட்டது என்று தீர்மானிப்பதை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த மரத்திலிருந்து கனியை புசித்தார்கள். மனுஷனுக்கு எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அப்ப
நம்முடைய வாழ்க்கையில பாவம் என்பதனுடைய அஸ்திபாரம் என்ன தெரியுமா? நம்ம பாவத்தினால வருகிற சாபங்கள், மரணங்கள், வியாதிகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து பிரிந்திருக்கிறது. இவைகள் எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் யார் நல்லது கெட்டது என்பதை தீர்மானிப்பது. நீயா தேவனா? புரியுதா? நம்ம பாவம்னா வெறும் சிகரெட் குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, தண்ணி போடுறதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அடிப்படை காரணம் உன் சித்தமா தேவனுடைய சித்தமா? நீ நல்லது என்பதை நீ தீர்மானிக்கிறாயா, தேவன் தீர்மானிக்கிறாரா? இதுதான் பாவத்தின் அடிப்படை. இப்படி அவன் அந்த பாம்பு, அந்த சர்ப்பம் அவனை மோசம் பண்ணி போட்ட போது, ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாம போன போது ஆண்டவர் சொன்னாரு ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல, பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். இப்பொழுதும் அவன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்து விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அப்ப நல்ல அதிகாரங்களை கவனிச்சிங்கன்னா, ஏதேன் தோட்டத்துக்குள்ள மனுஷனை வராமல்ல, ஏதேன் தோட்டத்துல அந்த கேருபீன்களும் அந்த சுடரொளி பட்டயம் எதுக்கு இருக்குன்னா, அவன் அந்த ஜீவ விருட்சத்தை தொற்றக்கூடாது. அங்க இருக்கிற ஏன் ஆண்டவர் அப்படி ஆதாமையும் ஏவாளையும் அந்த ஜீவ விருட்சத்துக்கு அந்த பழத்தை எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கூட ஆகுது. கொஞ்சம் யாராவது சொல்லுங்க, ஓபன் பண்ணி. ஏன் அந்த ஜீவ விருட்சம் சொல்லுங்க. பாவம் செஞ்சதுனால அவங்க உயிரோடு இருக்க கூடாது. கீழ்ப்படியாம போனதுனால அதெல்லாம் மேம்போக்கா சொல்றீங்க. ஜீவ விருட்சத்தின் கனிகளை ஏன் எடுக்க கூடாதுன்னு சொன்னார்? அததான் குறிப்பா கேக்குறேன். ஜாஸ்மின், ஆண்டவருடைய சுவாசத்தை தான் மனுஷனுக்கு முதல்ல ஊதி ஆண்டவர் கொடுத்தாரு. சோ அவருடைய ஜீவன் தான் நமக்குள்ள இருக்கு. ஜீவ விருட்சத்தின் கனியை அவங்க ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டாங்கன்னா நித்தியமா அவங்க பாவத்திலேயே தானே இருப்பாங்க. அதனாலதான் ஏன் அது இன்னொரு காரியம் கேட்கிறேன். அவர் துரத்தி விட்டாருன்னு போட்டிருக்கு. ஜீவ விருட்சத்துக்குள்ள வராம அந்த தடை இருக்குது. அந்த சுடரொளி பட்டயம், கேருபீன்கள் எல்லாம் இருக்குது. அது தேவன் மனுஷனுக்கு கெடுதி பண்ணாரா, நல்லதுக்காக அதை செஞ்சாரா? அந்த தடையை தடை பண்ணது நல்லதுங்கண்ணே, நல்லது. இல்லைன்னா மறுபடியும் சத்ரு மறுபடியும் அந்த இடத்துல இப்போ ஆல்ரெடி விழுந்துட்டாங்க, மறுபடியும் அதை சாப்பிடுறது தூண்டி கொண்டு போயிருவான். தடை பண்ணது நல்லது. சாப்பிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? வேற யாராவது சொல்லுங்க பாக்கலாம். அந்த பாவத்துல விழுந்து போயிட்டான். ஆதாமும் ஏவாளும் விழுந்துட்டாங்க. அது சாப்பிட கிருபா சொல்லுங்க. பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்காது. அவன் பாவம் செய்து நித்தியமாவே இருந்திருப்பான். அவன் பாவத்தை செத்தாதான் நீதிக்கு வர முடியும். ஆமென், ஆமென், ஆமென். இது முக்கியமான காரியம். தேவன் நல்லவர் பிரதர். It is from his goodness he stopped Adam and Eve from the tree of life. அந்த ஜீவ விருட்சத்திலிருந்து ஆதாமையும் ஏவாளையும் நம்ம எல்லாரையும் அவர் தடுத்ததுக்கு காரணம், நான் விழுந்து போன பாவியாகி இருக்கும் போது, நான் நித்தியமாக இருந்தால், நித்திய வாழ்க்கை எனக்கு இருந்துச்சுன்னா, நான் தேவனிடத்திலிருந்து பிரிஞ்சேதான் வாழ்ந்துகிட்டு இருப்பேன். I was a fallen man. நான் விழுந்து போனவன், தேவனிடத்திலிருந்து பிரிந்தவன். நான் அந்த ஜீவ விருட்சத்துல போய் சாப்பிட்டு இருந்தா தொடர்ந்து நித்தியமாய் மனுகுலமே தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கும். தேவன் அதை விரும்பவில்லை, இன்னைக்கு விரும்பல அவர். ஆமென். ஆனால் மனுஷன் முடிக்க போறேன், தேவனை போல இருக்க வேண்டும் என்று தன்னுடைய சொந்த முயற்சியிலே செய்வதெல்லாம் முட்டாள்தனம். ஏனென்றால் தேவன் ஏற்கனவே நம்மை அவருடைய சாயலாக உருவாக்கி இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, விழுந்து போன பிறகும் கூட இன்றைக்கும் கூட அவர் வெளிப்படுத்தியிருக்கிற ஒரு நிச்சயமான ஒரு காரியம். இந்த வாரம் சனிக்கிழமை கூட சகோதரன் ஞான பிரகாசம் அதை நமக்கு போதிச்சார். அவருடைய விருப்பம் என்னன்னா, நாம் இயேசுவை போல மாற வேண்டும், தேவனை போல இருக்க வேண்டும், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்ம மாற வேண்டும். நாம் விழுந்து போயிருக்கும் போது கூட தேவன் நாம் திரும்ப திரும்ப அவர் சொல்வது, நீயும் நான் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பது. அப்ப இதுல முக்கியமான காரியம், அடுத்த வாரத்துல தொடருவோம். இது அவருடைய ஞானத்துல சார்ந்து,
அவருடைய தீர்மானங்கள், அவருடைய திட்டங்கள், அவர் நன்மை என்று சொல்வது, அவர் தீமை என்று சொல்வதை அதை சார்ந்திருப்பதுதான் நம்ம வாழ்க்கையின் திறவுகோல், நம்ம நித்திய ஜீவனின் திறவுகோல், ஞானத்தின் திறவுகோல். என்னுடைய சொந்த ஐடியா இல்ல, சாத்தானுடைய ஐடியா இல்ல. அதனாலதான் இந்த ஜீவ விருட்சம் என்பது இந்த ஞான புஸ்தகமாகிய நீதிமொழிகள்ல தேவனுடைய தெய்வீக ஞானத்தின்படி நம்ம நடக்கிற அந்த ஒரு காரியத்துல இந்த இடத்துல இந்த ஜீவ விருட்சத்தை பார்க்கிறோம். என்றால் ஜீவ விருட்சத்துக்கும் தெய்வீக ஞானத்திற்கும் மிகவும், தெய்வீக சித்தமும் தெய்வீக ஞானத்துக்கும் மிகவும் தொடர்பு இருக்குது. அடுத்த வாரம் தொடர்வோம்.